அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தொடர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் பார்த்துட்டு வர்றோம். அதில் இப்போ இன்றைக்கி பாலிட்டி கிளாஸஸை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு முன்னால் வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜாகிரஃபி ரிலேட்டடான கிளாஸஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதோட தொடர்ச்சியாக அப்படியே அரசியலமைப்பு ரிலேட்டடான கிளாஸஸ் பார்த்துருவோம். அரசியலமைப்பு பொறுத்தவரை எஸ்ஏ எக்ஸாமில் உங்களுக்கு 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த 10 கொஷின்ஸுமே ரொம்ப பேசிக் கொஷின்ஸாக தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இருக்கிற மாதிரி இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இருக்கிற மாதிரியோ டீப்பாக ஆர்டிகல் ரிலேட்டடாக கூற்று காரணங்கள் இந்த மாதிரி கான்செப்டான வைஸ் கொஷின்ஸும் அதிகமாக இருக்காது. சரியா? அதனால் நீங்கள் பாலிட்டியை பொறுத்தவரை மற்ற சப்ஜெக்டை படிக்கிறத விட ரொம்ப அடிப்படையாக பேசிக்காக படிச்சிங்கன்னா போதும். சரியா? இதை பொறுத்தவரை அதிகபட்ச கேள்விகள் குடியரசுத் தலைவர், ஆளுநரோட வயது தகுதிகள், குடியரசுத் தலைவர், நம்ம நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு எத்தனை பேர் நியமிக்கிறாங்க, சரி, இந்த மாதிரி உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் பண்ணுறவர் யார், இந்த மாதிரி வினாக்கள் தான் வரும். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லையும் இதே மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஆர்டிகல் ரிலேட்டடாவோ இல்லை ரொம்ப டீப்பாக உள்ள விஷயங்களோ அவ்வளோவா நமக்கு ரொம்ப உள்ளே போக தேவையில்லை. சரியா? பாலிட்டியை பொறுத்தவரை 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கிற அரசியலமைப்பு ரிலேட்டடான பாடங்களை நல்லா படிக்கணும். அதே மாதிரி 10ஆவது புக்கில் நமக்கு ஒரு 5 பாடங்கள் இருக்கும். அதில் 3 பாடங்கள் ரொம்ப முக்கியமானது. சரியா? 10ஆவது புக்கில் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி உருவான வரலாறு, அதே மாதிரி முகவுரை, அடிப்படை உரிமை ரிலேட்டடாக பாடம் இருக்கும். அதுக்கு அடுத்து மத்திய அரசு ரிலேட்டடாகவும் மாநில அரசு ரிலேட்டடாகவும் பாடங்கள் இருக்கும். சரியா? இந்த 3 பாடங்கள் தான் மொத்த பாலிட்டி சிலபஸுக்கும் அடிப்படை. இந்த 3 நல்லா படிச்சிட்டாலே போதும். அதுலேயே நம்ம ஒரு 70-80% வினாக்கள் பாலிட்டி சிலபஸில் கவர் ஆகும் நமக்கு. சரியா? அதுக்கப்புறம் கடைசி 2 பாடங்கள் இந்தியாவோட வெளியுறவு கொள்கை மற்றும் இந்தியாவின் அண்டை நாடுகள் சொல்லிட்டு 2 பாடங்கள் இருக்கும். 10ஆவது அரசியலமைப்பு பகுதி, சமூக அறிவியலில் அரசியலமைப்பு பகுதியில் இருக்கும். சரியா? அதை நல்லா படிச்சுட்டு அதே மாதிரி 9ஆவதுல தேர்தல் ஆணையம், அரசியல் கட்சிகள், மனித உரிமைகள் ஆணையம், உள்ளாட்சி அமைப்பு ரிலேட்டடாக 3 பாடங்கள் இருக்கும். இது 3ம் ரொம்ப முக்கியமானது. இப்போ உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புல போட்டியிடுவதற்கான வயது தகுதி என்ன, வாக்களிப்பதற்கான வயது தகுதி என்ன, கிராம சபை கூட்டம் என்னென்ன நாட்களில் நடக்குது, ஊராட்சி ஒன்றியம்னா எத்தனை மக்கள் தொகை, மாவட்ட ஊராட்சினா எவ்வளவு, கிராம பஞ்சாயத்துனா எவ்வளவு, இந்த மாதிரி அடிப்படையான தகவல்களை நம்ம படிச்சுக்கிட்டோம்னா போதும். மற்றபடி ரொம்ப அதிகமாக ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டியது கிடையாது. பாலிட்டியை பொறுத்தவரை ரொம்ப பேசிக்கான விஷயங்களை நல்லா படித்து வச்சுக்கிட்டோம்னா போதும். சரியா? அதே மாதிரி எத்தனை தொகுதிகள் மாநிலத்தில், எத்தனை நம்ம சட்டமன்ற தொகுதிகள் எத்தனை இருக்குது, அதே மாதிரி நாடாளுமன்ற தொகுதிகள், எம்பி தொகுதிகள் எத்தனை இருக்குது, அங்கே எத்தனை சீட் இருக்குது, மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள், மாநிலங்களவையில் எத்தனை உறுப்பினர்கள், இது ரிலேட்டடாக நல்லா படித்து வச்சுக்கிட்டோம்னா போதும். சரியா? ரைட். இப்போ நம்ம பாருங்கள், இந்த 10 கொஸ்டினும் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ரொம்ப டீப்பாலாம் படிக்க தேவையில்லை. அதே மாதிரி ஆர்டிகல் ரிலேட்டடாக அவ்வளோவா கேள்விகள் வராது. அப்படி கேட்டாங்கன்னா 32, 44, 356, 352, 360 அடிப்படை உரிமைகள் தொடர்பாக இருக்கிற ஒரு 4-5 ஆர்டிகல், இப்படி முக்கியமானது மட்டும்தான் கொஷின்ஸாக வரும். சரியா? அதனால் நம்ம அதை பற்றி ரொம்ப டீப்பாக மனப்பாடம் பண்ணிலாம் படிக்க தேவையில்லை. சரியா? இப்போ நம்ம பாடத்தில் போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அரசியலமைப்பு எப்படி உருவானது, அதில் அரசியல் நிர்ணய சபையில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத நம்ம ஸ்கூல் புக்கில் 10ஆவது புக்கில் இருக்கிறத அப்படியே அடிப்படையாக பார்த்துருவோம். சரியா? ரைட். ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் அரசியலமைப்பு உலகத்தில் முதல்ல ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பாக உருவாக்கப்பட்டது அமெரிக்காவோட அரசியலமைப்பு. சரியா? யுஎஸ் அமெரிக்காவோட அரசியலமைப்பு. அதே மாதிரி உலகின் நீண்ட அரசியலமைப்பு அப்படின்னா அது இந்தியாவோட அரசியலமைப்பு தான். சரியா? ரொம்ப பெரிய அரசியலமைப்பு. அடுத்து பாருங்க, அமைச்சரவை தூதுக்குழு. இதுக்கும் அரசியல் நிர்ணய சபைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா 1946 மார்ச் 24 அரசியல் நிர்ணய நம்ம அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவுக்கு வர்றாங்க. இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் ஆட்சி மாற்றம் சுதந்திரம் கொடுத்து இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு முன்னால் இடைக்கால அமைச்சரவை உருவாக்கணும். அதன் மூலமாக அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கி அரசியலமைப்பு சட்டத்தை இந்த நாட்டுக்காக இயற்றணும் அப்படின்றத ஏற்பாடு பண்ணுறதுக்காக இவங்க வர்றாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குறாங்க. அதாவது 1946 செப்டம்பர் 2ஆம் தேதி இடைக்கால அமைச்சரவை இன்டரிம் கவர்மெண்ட் உருவாக்கப்படும். நேருவோட தலைமையில் இந்தியாவின் முதல் இடைக்கால பிரதமராக நேரு வருவார். அதே மாதிரி அரசியல் நிர்ணய சபையும் அப்பயே உருவாக்கிறாங்க. சரியா? அதன்படி முதல் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது டிசம்பர் 6ஆம் தேதி. சரியா? செப்டம்பர் 2ஆம் தேதி இடைக்கால அமைச்சரவையும் டிசம்பர் 6ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபையும் உருவாக்குறாங்க. அதோட முதல் கூட்டம் எப்போ நடக்குது அப்படின்னா டிசம்பர் 9ஆம் தேதி 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டம் நடைபெறுது. அதில் மொத்த அரசியல் நிர்ணய சபையிலிருந்து மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை 389. சரியா? அதில் பெண் உறுப்பினர்களோட எண்ணிக்கை 15 பேர் மொத்தம். சரியா? அதுக்கப்புறம் அந்த கூட்டத்திலேயே தற்காலிக தலைவராக, சரியா, அப்போதைக்கு
ஒரு தற்காலிக தலைவரா சச்சிதானந்த சின்ஹாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. சச்சிதானந்த சின்ஹா. சரியா, அதுக்கப்புறமா தான் என்ன பண்றாங்கன்னா நிரந்தர தலைவரா நம்ம ராஜேந்திர பிரசாத் அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். அதே மாதிரி பீகாரின் காந்தி அப்படின்னு சொல்லப்படுற ராஜேந்திர பிரசாத். சரியா, அடுத்து அரசியல் நிர்ணய சபையோட துணைத் தலைவர்களா HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரி. முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. சரியா, இவங்க 2 பேரையும் துணைத் தலைவர்களா தேர்ந்தெடுக்கிறாங்க. ரைட், அடுத்த ஆலோசகர் லீகல் அட்வைசரா BN ராவ் வர்றாரு. BN ராவ் அரசியல் நிர்ணய சபையின் ஆலோசகர். இப்போ இது எல்லாமே பேசிக்காக நம்ம எல்லாரும் படிச்சிருந்திருப்போம். அதை அப்படியே பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும். சரியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்தவரை ஏன், எதுக்கு, எப்படி அதுக்கெல்லாம் போக தேவையில்லை. என்ன, எப்போ, யார், இது ரிலேட்டடாக எல்லா பாடங்களையும் படித்தா போதும். சரியா, ரைட். அடுத்து பாருங்க, சட்ட வரைவு குழு. இந்த அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கி அதில் உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்த்து உறுப்பினரோட கோரிக்கைகள் என்ன என்ன எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அதை ஒரு வரையறுத்து அரசியல் அமைப்பாக இயற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழு தான் சட்ட வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தலைவராக தான் நம்ம அம்பேத்கர் அவர்கள் இருக்கிறாங்க. அவரை தான் அரசியல் அமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறது. அம்பேத்கர் சட்ட வரைவு குழுவின் தலைவர் அவர் தான். அரசியலமைப்பின் தந்தைனாலும் அம்பேத்கர் அவர்கள் தான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்து இந்த அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு மொத்தம் ஆன செலவுகள் மொத்தம் 64 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும். அரசியலமைப்பின் மூலங்கள் எடுக்கப்பட்ட நாடுகள் மொத்தம் 60 நாடுகள்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அதாவது இது என்ன அப்படின்னா, இப்போ இந்திய அரசியலமைப்பு வந்து தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்டது கிடையாது. அதுக்கு மேற்கோள்களாக பல நாடுகளோட அரசியலமைப்பை எடுத்து அதில் இருக்கிற சிறந்த விஷயங்களை நம்மளோட அரசியலமைப்பில் சேர்த்திருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து அடிப்படை உரிமைகள் அப்படின்ற கான்செப்ட் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஒற்றை குடியுரிமை, பாராளுமன்ற அமைப்பு முறை, கேபினட் முறை, இது எல்லாமே இங்கிலாந்தோடதுலேருந்து எடுத்துருந்துருப்பாங்க. சரியா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒவ்வொரு நாடுகளோட அரசியலமைப்பிலிருந்து எடுத்து நம்மளோட அரசியலமைப்பில் சேர்த்துருந்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு இருக்கிற அரசியலமைப்புல முக்கால்வாசி பகுதி, அதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே 1935 இந்திய அரசு சட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்ல இருந்து எடுத்துருப்பாங்க. சரியா, ரைட். இப்போ இதுதான் அந்த 60 நாடுகள் அப்படின்றது. அடுத்து பாருங்க, அரசியலமைப்பை எழுதியவர். சரியா, இந்த அரசியலமைப்பில் சொல்லப்பட்ட விஷயங்களை தன் கைப்பட எழுதியவர் பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா. அவர் பேர் பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா. இதெல்லாம் ஒரே பேர் தான், ரைஜடா. சரியா, அரசியலமைப்பை தன் கைப்பட எழுதியவர். அடுத்து அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். எப்போ இந்த எழுதப்பட்ட அரசியலமைப்பு அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னா நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்படுது. இதை தான் இன்னைக்கு சட்ட தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் ஜனவரி 26, 1950. இந்தியா அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்தி இந்தியாவை குடியரசாக்கியிருப்பாங்க. அதனால தான் அந்த தினத்தை நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். சரியா, ஏன்னா ஜனவரி 26 வந்து நம்ம லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929 பூர்ண ஸ்வராஜ்யம் முழு விடுதலை நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேதியை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதனால இந்த தேதியில அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தி இந்தியாவை குடியரசு நாடாக அறிவிக்கிறாங்க. ரைட். அடுத்து மொத்த காலம், அரசியலமைப்பை எழுதி அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மொத்த காலம் 22 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாள். அடுத்து பாருங்க, அரசியலமைப்புல என்ன இருக்கு. சரியா, அப்படின்னா இப்போ முதல்ல ஒரு புத்தகம் அப்படின்னா புத்தகத்துக்குள்ளார என்ன இருக்கும், முன்னுரை, விளக்க உரை அப்படிலாம் அந்த புத்தகத்துக்கு ஒரு சிலர் உரை எழுதியிருப்பாங்க. அதுக்கடுத்து அட்டவணை இருக்கும். சரி, அதுக்கப்புறம் பக்கங்கள், எந்த பக்கத்தில் என்னென்ன தலைப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் வரை என்ன பாடம் இருக்குது அப்படின்றது ஒரு புத்தகத்தில் இருக்கிறது. அதே மாதிரி தான் அரசியலமைப்பும் ஒரு எழுதப்பட்ட புத்தகம். சரியா, அதில் முதல்ல பார்த்தோம்னா அட்டவணை. சரியா, மொத்தம் 12 அட்டவணைகள் இருக்குது அரசியலமைப்பில். சரி, அதுக்கப்புறம் பகுதிகள், மொத்தம் இதை எழுதப்பட்ட போது 22 பகுதிகள் இருக்கும். இப்போ 25 பகுதிகள் இருக்கு. சரி, அட்டவணையும் உருவாக்கப்பட்ட போது 8 அட்டவணை இருக்கும். இப்போ 12 அட்டவணைகள் இருக்கு. அடுத்து விதிகளை பொறுத்தவரை
எழுதப்பட்ட போது 395 விதிகள், இப்போ கிட்டத்தட்ட 460க்கு மேலே போயிருக்கோம். சரியா? இதுதான் அரசியலமைப்பு புக்கில் உள்ளே இருக்கிறது. இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ ஒரு நிறுவனம், ஒரு பிரைவேட் கம்பெனி இருக்குது அப்படின்னா, பிரைவேட் கம்பெனி நடத்துறதுக்கு என்னென்னலாம் தேவை? முதலீடு தேவை, அது முதல்ல. அதுக்கப்புறமா ஒரு நிர்வாக அமைப்பு தேவை. சரியா? யார் முதலாளி, யார், அவருக்கு என்ன வேலை, அதுக்கடுத்து சிஇஓ, எம்டி, இருக்கிற முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் யார் யார், என்னென்ன வேலை, அவங்களுக்கு என்ன தகுதி, இந்த வேலைக்கு வர்றதுக்கு என்ன தகுதி, சரியா, அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது, இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். சரியா? கடைசியாக பியூன் வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர், அவங்க வேலையை பொறுத்தவரை எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இது எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு நிர்வாகம் அப்படின்றது ஒழுங்காக நடக்கும். அதே மாதிரி தான் ஒரு நாடும். சரியா? ஒரு நாடு குடியரசு நாடாக, அமைதியான நாடாக இருக்கணும், ஒரு நிர்வாகம் நல்ல முறையில் நடக்கணும், ஜனநாயக நாடாக இருக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு, அந்த நாட்டை ஆள்றவங்களுக்கு என்ன தகுதி வேணும், அவங்களுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குது, அவங்களோட அதிகாரங்கள் என்னென்ன இருக்குது, அவங்களோட பணிகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது வரையறுத்து சொல்கிறது தான் இந்த அரசியலமைப்பு. இப்போ குடியரசுத் தலைவர் இருக்கார் அப்படின்னா அவர் குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்குரிய தகுதிகள் என்ன, அப்படி ஆயிட்டாருன்னா அவரோட பணிகள் என்ன, அவருடைய அதிகாரங்கள் என்ன, அடுத்து குடியரசுத் தலைவர் கீழே என்ன இருக்குது, இந்த மாதிரி குடியரசுத் தலைவர்லேருந்து நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பஞ்சாயத்து தலைவர் பிரசிடென்ட் வரைக்கும், அந்த பிரசிடென்ட்லேருந்து இந்த பிரசிடென்ட் வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன ரோல், யார் யார் எப்படி செயல்படணும் அப்படின்று சொல்கிறது தான் இந்த அரசியலமைப்பு. அதுதான் இந்த அட்டவணை பகுதிகள் விதிகளில் சொல்லப்பட்டிருக்கும். அதில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. மத்திய அரசுக்கு ஒரு பகுதி, மாநில அரசுக்கு ஒரு பகுதி, அடிப்படை உரிமைக்கு ஒரு பகுதி, இப்படி இருக்கும். அந்த பகுதிகளுக்கு உள்ளார விதிகள் இருக்கும். இந்தியாவின் நிர்வாகத்தை பார்த்துக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு விதி இருக்கும். அதே மாதிரி அவரோட பணிகள், அதுக்கு ஒரு விதிகள் இருக்கும். அதே மாதிரி அவர் நாடாளுமன்றத்தில் இயற்றப்படுற சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு விதிகள் இருக்கும். சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு விதிகளும் இதில் சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் இந்த அட்டவணை பகுதிகள் விதிகள், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? ரைட். அதில் நம்ம இந்த அட்டவணை பகுதிகள் இது எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம அரசியலமைப்பு புத்தகத்தில் அரசியலமைப்புனா என்ன, இது யாருக்காக உருவாக்கப்பட்டது, இதோட நோக்கம் என்ன, சரியா, இது இந்திய மக்களுக்காக எப்படி உருவாக்கப்பட்டது, இந்தியானா எப்படிப்பட்ட நாடு, இந்திய மக்கள்னா யாரு, இந்த அரசியலமைப்புனா என்ன அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட வரிகளில் சொல்கிற ஒரு விஷயம்தான் இந்த முகவுரை அப்படின்றது. சரியா? இப்போ ஒரு புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியிருப்பாங்கல்ல, முன்னுரையில் என்ன இருக்கும், இந்த புக்கு எதை பற்றி சொல்ல வருது, அதில் என்ன இருக்குது அப்படின்றத அந்த முன்னுரையில் மொத்தமாக ஒரு 4-5 வரியில் சொல்லிடுவாங்க. அதுதான் அரசியலமைப்பை பற்றியும் இந்தியாவை பற்றியும் மொத்தமாக சொல்கிற ஒரு விஷயம்தான் இந்த முகவுரை, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், இல்லை ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. சரியா? ரைட். இந்த முகவுரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசியலமைப்பின் திறவுகோல், அதே மாதிரி அரசியலமைப்பின் முன்னுரை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த முகவுரையில் இருக்கிற வார்த்தைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம். சரியா? அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் சொல்லிட்டு நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா 1946 டிசம்பர் 13 ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிக்கோள் தீர்மானத்தை வெளியிடுறாங்க. சரியா? அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசம்பர் 13, 1946. சரியா? அதை அடிப்படையாக வச்சு தான் இதை முகவுரையாக உருவாக்கி அதை இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கிறாங்க. சரி, இந்த முகவுரை அரசியலமைப்புனா அதில் முகவுரை இருக்கணும் அப்படின்ற இந்த கான்செப்டை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து எடுத்திருப்பாங்க. அமெரிக்க அரசியலமைப்பில் முகவுரை இருக்கும். சரி, ஓகே, நம்ம அரசியலமைப்பில் இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த முகவுரை இதில் சேர்த்திருப்பாங்க. அந்த முகவுரைக்கான கான்செப்ட் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து எடுத்திருப்பாங்க. சரியா? ரைட். அதுக்கடுத்து பாருங்க, முதல் திருத்தம் நம்ம முகவுரையில் திருத்தம் மேற்கொள்றாங்க. சரியா? அது எப்போ அப்படின்னா 1976 42வது சட்ட திருத்தம் மேற்கொள்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியர்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடா உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்டை வலியுறுத்துற வகையில இதை சொல்லியிருப்பாங்க. இதுல இந்த 1976 42வது சட்ட திருத்தப்படி அந்த சமதர்மம் சமய சார்பற்ற இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அதில் சேர்த்து இருந்திருப்பாங்க. சரியா? வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து இந்த ஜூன் போர்டின் இது என்னன்னு பார்த்தோம்னா இவர் இறையாண்மை அப்படின்ற அந்த வார்த்தையை உருவாக்கணும், ஒரு காயின் பண்ணவர். ஜூன் போர்டின் இறையாண்மை, சவர்னிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். அடுத்து ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக், இவர் யாருன்னா செக்யூலரிசம், மதச்சார்பின்மை, மதச்சார்பற்ற அப்படின்ற அந்த செக்யூலரிசம் அப்படின்ற அந்த வேர்டை காயின் பண்ணவர், அதை உருவாக்குனவர் ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் அப்படின்றவர். சரியா? மற்றபடி இதில்
பெருசாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இப்போ இது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா இது ரிலேட்டடாகவே நிறையா இருக்குது, நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு எஸ்ஐ பிசியை பொறுத்தவரை அந்த 10வது புக்கில் பாடத்தில் இருக்கிற இந்த அரசியலமைப்பு உருவானது ரிலேட்டடாக இருக்கிற அடிப்படையான தகவல்கள் மட்டும் நம்ம பேசிக்காக பார்த்துக்கிட்டோம்னா போதும். சரி, இதை விட ரொம்ப டீப்பாக போக வேணாம். அதுக்கப்புறம் அந்த முகவுரை ரிலேட்டடாக முகவுரை எங்கிருந்து எடுக்கப்பட்டது, அது யாருடைய குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து எடுக்கப்பட்டது, எப்போ அதில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்களாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா போதும். மற்றபடி ஒன்றும் கிடையாது. சரியா? இது ஒரு தடவை அப்படியே பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பு அப்படின்றது எதனால் உருவாக்கப்பட்டது, எப்போ உருவாக்கப்பட்டது, அரசியலமைப்புனா என்ன, சரி அதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருப்போம். இதில் இருக்கிற அடிப்படையான விஷயங்கள் மட்டும் பார்த்துக்குங்க போதும். மற்றபடி ஒன்றும் இல்லை. இது மொத்தம் உங்களுக்கு விரைவாக அடுத்தடுத்து ஒரு 4-5 வகுப்புகளில் பாலிட்டியை முடிச்சிடலாம். அடுத்த கிளாஸில் இதோட தொடர்ச்சி அப்படியே ஒவ்வொரு பகுதிகளையும் சேர்த்து பார்த்துட்டு போயிடலாம். சரி, அடிப்படை உரிமைகள், குடியுரிமைகள், யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி வரிசையாக எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துடலாம். சரியா? நன்றி, வணக்கம்.